பார்க்க வக்கில்லாதவன். என்ன பாக்குற? நினைச்சால் இல்ல, நீ நினைக்கிற பேசு. அங்கே கீழே கிடக்கும் ₹1 உன்னோடையதா? பார். ஆமா, என்னதான்? எப்படி உன்னை ஏமாத்தி சேரில் உட்கார்ந்தேன் பார்த்தாயா? பரவாயில்லை, அதான் ₹1 கிடைச்சிருக்கே. அதுவும் செல்லாத காசாடா முட்டாள். என்னது செல்லாத காசா? இதை நீயே வச்சுக்கோ. பார்த்தாயா, இந்த காசியை உன்னிடமிருந்து ஏமாத்தி வாங்கினேன். நீதான் தமிழ் மீடியத்தில் படிக்கும் வீரபாண்டி கட்டபொம்மனோ? நீதான் ஆங்கில பள்ளியில் படிக்கும் ஜாக்சன் துரை என்பவரோ? ஆமாம், நான் தான் ஜாக்சன் துரை. மூஞ்சில இருக்குடா 300 கரை. கம்முனுக்கர். என்ன கிண்டலா? ஏது ரொம்ப தூரம் வந்திருக்க? காலையில் கழுதை முகத்தை பார்த்தால் நல்லது என்று சொன்னாங்கள். அதான் உன்னை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். கட்டவம்மா என்னடோ? குடிக்கட்டி காஃபி ஆர்ஸ் ஏதாவது? ஒண்ணும் வேண்டாம். ஏனும் தேவை போகவில்லை. திமிரி எப்பவோ வந்து போய் விட்டது. அடுத்து விஷால் படம் கத்தி சண்டை தான் வரணும். என்னம்மா அப்படி கீழலாம்? உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். ஆமா, இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜி. இவரு அம்மால கூட சமத்துறாங்க. என்னடா குற்றம்? சொன்னா வாய் வலிக்கும். அவளை குற்றம் சாட்டு. அப்ப சொல்லாத, வாய் முடிக்கிட்டு போ. கட்டபொம்மனுக்கு கட்டம் சரியில்லை. ஏய் கட்டபொம்மா, என்னடா? அண்ணாமலை, உன் மீது என்னென்ன குற்றம் சொல்றேன்னு கேளு. அதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை. நீ லெட்டர் போடு, நான் படித்து தெரிந்து கொள்கிறேன். கட்டபொம்மன் என்ன விளையாடுறியா? நான் சொல்ல கேளுடா. சரி, சொல்லி தோல. எங்க ஸ்கூல்ல யாரும் இங்கிலீஷ் படிக்கல. உங்களுக்கு மேல இருக்கும் இங்கிலீஷ் வாத்தியாருக்கு நீங்க மரியாதை கொடுக்கல. நான் எவ்வளவு கேட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர் எனக்கு கொடுக்கல. என் வாட்ஸ்அப் கூட சாட்டும் பண்ணல. இங்கிலீஷ் மரியாதை, ஃபோன் நம்பர், சாட்டிங். தமிழ் தெரிகிறது, வாய் நுழைகிறது. நான் ஏன் கற்க வேண்டும் இங்கிலீஷ்? எங்களோட பள்ளிக்கூடம் வந்தாயா? பாடம் படித்தாயா? பக்கத்தில் இருக்கும் பிள்ளைகளை கிள்ளி விளையாடினாயா? கணக்கு வகுப்பில் தூங்கி வழிந்தாயா? தமிழ் வாதியாரின் தலையை பார்த்து தலை சீவினாயா? அங்கே ஓடி விளையாடும் என் பள்ளி பெண்களுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணினாயா? அல்லது நீ மாமனா மாட்டினிச்சியா? மானங்கெட்டவனே, எதற்கு படிக்கணும் இங்கிலீஷ்? யாருக்கு கொடுக்கணும் மரியாதை? போரடித்து நெற்குவிக்கும் உழவர் கூட்டம் உங்கள் தலைகளை நெற்கதிர்களை குவித்து விடும். ஜாக்கிரதை.